ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள்ல 12வது சட்டத்தை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சட்டம் என்னன்னா, தீமை செய்து பாடுபடக்கூடாது. இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், தீமை செய்து பாடுபடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போதும் போல ஒரு குட்டி பாட்டு பார்க்க போறோம், ஒரு குட்டி வசனம் பார்க்க போறோம், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் வாய்க்கு காவல் வையும் காத்து கொள்ளுமையா, என் வாய்க்கு காவல் வையும் காத்து கொள்ளுமையா, தீயன எதையுமே நாடமிடாதையும், தீயன எதையுமே நாடவிடாதையும், உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். ரூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா, மாலை வலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா, தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா, மாலை வலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா, என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா, மன்னிப்பு தருபவரே உம்மை தான் தேடுகிறேன், மன்னிப்பு தருபவரே உம்மை தான் தேடுகிறேன், உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். ரூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா, ரூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி வசனம் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த வசனம் என்ன பார்ப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குற்றம் செய்து அழிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. இன்னொரு டைம் சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் குற்றம் செய்து அழிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். கதை என்னன்னா, யூதாஸ் காரியத் பத்தி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா வந்து சீஷர்ல 12 சீஷர்ல ஒரு சீஷர் வந்து யூதாஸ் காரியத் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை வந்து மத்திய 27வது அதிகாரத்துல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த யூதாஸ் காரியத் என்ன பண்றாருன்னா, அவரு பரிசேயர்கிட்ட போயிட்டு கூலி வாங்கிட்டு ஏசப்பா காட்டி கொடுக்கும்படி அவரு போறாரு ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பரிசேயரை கூட்டின்னு வர்றாரு. அதுக்கப்புறம் ஏசப்பா கிட்ட வந்து ஏசப்பா என்ன பண்றாரு, அவரு காட்டி கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா கூட அந்த யூதாஸ் காரியத்தை பார்த்து என்ன சிநேகிதனே என்று ஒரு அன்பு கூறாரு ஃப்ரெண்ட்ஸ். சிநேகிதனே சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசப்பா கொண்டு போறாங்க. அப்புறம் வந்து அவர் கொலை செய்யப்படி தீர்மானம் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தீர்மானம் பண்ணணும். இந்த வேதனையை வந்து யூதாஸ் காரியத்துல
அவரால் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவர் போயிட்டு பரிசேரத்துல போறாரு. போயிட்டு அவர் விடுதலை செய்யுங்க, எனக்கு இந்த காசு 30 வெள்ளிக்காசு எனக்கு வாங்க சொல்லிட்டு அவர் பரிசேரத்துல பேசுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மனக்கசந்து அழுகுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பரிசை என்ன சொல்றாங்க, பாடுப்பா, அது நீ பாத்துக்கோ, அது நாங்க ஒன்றும் பண்ண முடியாது சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த யூதாஸ் காரியத்துல போனா அந்த 30 வெள்ளிக்காசு தூக்கி அந்த விசிறி அடிச்சுட்டு அதுவும் ரொம்ப அழுகுற ஃப்ரெண்ட்ஸ், புலம்புறாரு. அந்த வேதனை தாங்க முடியாம அந்த துக்கத்தை ஏசப்பா கொலை செய்ய போனோம்ல, அந்த குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு வந்து அது அழுகுறாரு, மனக்கசந்து அழுகுறாரு. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த துக்கத்தை அவரால் தாங்க முடியாம அவர் தற்கொலை பண்ணிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். தற்கொலை பண்ணி அவர் இறந்து போயிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த இன்னைக்கு சின்ன கதை ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சில நம்ம தாட்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட நம்ம ஃபேமிலி, நம்ம மனைவி கிட்ட, பிள்ளைங்க கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, வேலை செய்யறதுல ஃப்ரெண்டுங்க கிட்ட எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தீமை செய்ய ஒருவேளை மனைவி போட்டு அடிப்போம், பிள்ளைகளை போட்டு அடிப்போம், கண்டபடி அடிப்போம், அப்பா அம்மாவை வெறுத்துருவோம், ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிருவோம், ரொம்ப வேதனைப்படுத்திடுவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியில வந்து வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அந்த யூதாஸ் காரியத்துக்கு போல வேதனைப்பட்டு மனம் கசந்து இது என்ன பிரயோஜனம். சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப அளவுக்கு மிஞ்சி கோவப்பட்டு நிறைய பேர் அதனால பொருள் சேதம், தீ உடைக்கிறாங்க, பொருள் சேதம் பண்றாங்க. சில பேர் நகை எடுத்துன்னு போயிட்டு வித்துடுறாங்க. இது மாதிரிலாம் நிறைய தவறு செஞ்சுட்டு தீமை செய்துட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி, ஐயோ நான் கொஞ்சம் கோவப்படாம இருந்தா, நான் அடிக்காம இருந்தா இன்னைக்கு என் மனைவி என் கூட இருந்திருப்பா, நான் அடிக்காம இருந்தா என் பிள்ளைங்க என் கூட இருந்திருப்பா. நிறைய பேர் என்ன பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பெரிய தவறு பண்ணிட்டு ஜெயிலுக்குலாம் போயிட்டு வேதனை பண்றாங்க. ஜெயில போயிட்டு நாங்க ரொம்ப சுதந்திரமே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஜெயில எத்தனையோ கைதிகள் போயிட்டு உட்காந்து ரொம்ப அழுகுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் அவங்க கூட விசாரிக்க போனா ரொம்ப அழுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க மனைவி இடத்துல அவங்க அந்த பிரிவு தாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது போல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தீமை செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தீமை செய்துட்டு நம்ம அளவுக்கு மிஞ்சி போயிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி நம்ம தீமை செய்து நம்ம பாடுபடும் போது அதனால எந்த லாபமும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனம் கூட நம்ம குற்றம் செய்து அடிப்படும் போது பொறுமையோடு சகித்தா நமக்கு என்ன கீர்த்தினா அதெல்லாம் என்ன லாபம் உண்டு, வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃப்ரெண்ட்ஸ் என்ன தாட்ஸ்னா, நம்ம தீமை செய்து பாடுபடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தீமை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யோசித்து அந்த தீமை செய்யாதபடி நம்ம பாதுகாத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பாத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் தாட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே. God bless you. Bye friends. Bye.